يا رب العالمين الله الله صل على ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல சஹர் தரவியை தாங்க பார்க்க போறீங்க. முந்தா நாள் சஹர் வந்து பார்த்தீங்கன்னா, முத நாள் வச்சிருந்த பழைய சால்னா வந்து இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, மண் சட்டியில வச்சிருந்தனால அதிலேயே சாப்பாடு போட்டு பெரட்டி ஆளு கொஞ்சமா சாப்பிட்டாச்சு. சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, முட்டை வாங்கி வச்சிருந்தேன். கூடவே அப்பளமும் வாங்கி வச்சிருந்தேன். முட்டை பொரிக்கலான்னு பார்த்தோம். முட்டை வேணாம்னு சொல்லிட்டு அப்பளம் மட்டும் பொரிச்சு அதை மட்டும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல டீ குடிச்சிட்டு சஹர் வேலை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, லைலத்துல் கத்ருடைய இரவு அப்படிங்கிறனால காலையிலேருந்தே வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருந்தேன். இஞ்சி, பூண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே கிளீன் பண்ணி வைக்கணும். பூண்டு எல்லாமே உரிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி தோல்லாம் சீவி அது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, இஞ்சி பூண்டு மசாலா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, நைட் வந்து நம்ம சாப்பாடு செய்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய பல்லா தான் இருந்துச்சு. ஆனா, அத உரிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கையே அப்படி கொப்பளம் போட்ட மாரி ஆயிருச்சு. ஏன்னா, ஒரு மாரி பச்சை பூண்டு மாரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா வந்து பூண்டு வந்து உரிச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தனியா வந்து ஆஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே ஆஞ்சு டப்பால போட்டு அதையுமே ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் வச்சுட்டேன். இஞ்சியுமே தோல் சீச்சு வச்சிருந்தேன். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக நல்லா பொடியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு முதல்ல வந்து அதையும் அரைச்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூ வேணும் அப்டி சொல்லி கேட்டிருந்தேன். சரி லைன்லேருந்து வாங்கிட்டு வந்துருங்க அப்டி சொல்லிட்டு, கட்டாத பூ வந்து முதல்ல வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வர வழியில வந்து கட்டின பூவுமே கிடைச்சுதான். சரி நம்மலாம் வாங்கி குடுத்து மாட்டணுமோ அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கட்டுறதுக்கு ரொம்ப டயர்டா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பூ பார்த்தோனே நம்ம கட்டணும் போல ஆசையா இருக்கும். அது குண்டு மல்லி அப்டின்னா சீக்கிரமாவே கட்டி முடிச்சிடலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா வந்து கட்டி முடிச்சாச்சு. நம்ம கட்டி வச்சோம் அப்டின்னா, நெறைய பூ கிடைக்கிற மாதிரி இருக்கும். கட்டுன பூவா வாங்குனா கொஞ்சம் கம்மியா தெரியிற மாரி இருக்கும். நம்ம வீட்ல கட்டுனோம் நெறைய வர மாதிரியே தான் இருக்கும். எனக்கு அது மாரி தான் இருந்துச்சு. கட்டி முடிச்சோனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி பரவால்ல எப்படியோ கட்டி முடிச்சுட்டோம் அப்டி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மணி 4 மணி ஆயிடுச்சு. வெளிய எல்லாமே கழுவி விட்டுட்டு, ஹால் எல்லாமே கிளீன் பண்ணி எல்லாம் தொடச்சு விட்டுட்டு, கிச்சனையுமே எல்லாமே தொடச்சு விட்டுட்டு, இன்னைக்கு நமக்கு இஃப்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மதர்சா எங்க ஊர் மதர்சால வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு என் பொண்ணுக்குமே. சரி அங்க தான் இன்னைக்கு நோம்பு திறக்க போறனால பார்த்தீங்கன்னா, நோம்பு திறக்கிறதுக்காக எதுவுமே நம்ம வீட்ல வந்து செய்யல. அங்க போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. எல்லா பிள்ளைங்களுமே இந்த நோம்புல வந்து விடாம மதர்சாக்கு போயிட்டு, அங்க போய் குரான் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க துவா எல்லாமே முடிச்சுட்டு நோம்பு திறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே தொழுக கிளம்பிட்டாங்க. சாப்பாடு நைட்டுக்கு எதுவும் செய்யல. சஹருக்கு எதுவுமே செய்யல. ஏன்னா மதர்சாலேருந்து சாப்பாடு குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. என் பையன் தொழுக வைக்கிற இடத்துல இருந்துமே சாப்பாடு குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சரி சாப்பாடு எதுவும் செய்ய வேணாம். இதுவே நமக்கு போதும் அப்டின்னு சொல்லிட்டு, தாளிச்ச சோறு இருந்துச்சு, பிரியாணி இருந்துச்சு, பரோட்டா குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது எல்லாமே வச்சு நைட்டும் சாப்பிட்டுட்டு, சஹருக்குமே அதுவுமே எடுத்து வச்சாச்சு. இவங்களுமே தொழுக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாக்கு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு, நைட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களுமே சாப்பிட்டு தொழுகைக்கு வந்து நிண்டாச்சு. தொழுகை, திக்ரு, துவா இதோட வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து இரவு வந்து நல்லபடியா முடிஞ்சுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் எங்களுக்காக துவா செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக துவா செய்றோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.